ஒரு ஷாக்கிங்கான டேட்டாவை பார்ப்போம். 10 லட்ச ரூபா கவரேஜ்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஒரே வயசு தான், ஒரே சிட்டில தான் இருக்காரு. ஐசிஐசிஐ லாம்பார்ட்ல இருந்து வரக்கூடிய எலிவேட்ன்ற பிளான் எடுக்க போனா வெறும் 9500ல இந்த பிளான் எடுத்துக்க முடியும். இதே HDFC ERGOவோட ஆப்டிமா செக்யூர் எடுக்க போனா கிட்டத்தட்ட 16800 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே பிளான், அதே வேலை தான், அதே சிட்டி தான், அதே நம்பர் தான். ஆனா கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான விலை கொடுத்து HDFCல வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ HDFC சைலண்டா எல்லார்கிட்டயும் ஓவரா சார்ஜ் பண்ணிட்டு வராங்களா, இல்லனா ஐசிஐசிஐ ஏதாவது ஹிடன் கண்டிஷன்ஸை ஹைட் பண்ணிட்டு குறைவான பிரீமியம்ல அவங்க பாலிசியை விக்கிறாங்களா? இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலே மோஸ்ட் சர்ச்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்ப நல்ல பிராண்ட்ல டாப்பா இருக்கக்கூடிய 2 பாலிசின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஐசிஐசிஐல இருந்து வரக்கூடிய எலிவேட்டும், இன்னொன்னு HDFC ERGOவோட ஆப்டிமா செக்யூரும் தான். இந்த 2 பிளான்லயுமே நல்ல ஃபீச்சர்ஸ்னு சொல்லணும்னா ரெண்டுத்துலயுமே கோ பேமெண்ட் கிளாஸ் கிடையாது, டிசீஸ் வைஸ் சப்லிமிட்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ரூம் ரெண்ட்டுக்கும் எந்த லிமிட்டுமே கிடையாது. அதாவது பேப்பர்ல பார்க்கும்போது 2 பிளானும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுத்தோட காஸ்ட் ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. எதனால இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு, யாருக்கு எந்த பிளான் கரெக்டா இருக்கும்ன்றத 6 டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ் படி, அதாவது மேலக்க பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் 6 டிஃபரண்ட் பாராமீட்டர் படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடைசியில நமக்கு எது கரெக்டா இருக்கும்ன்றது கிளியரா புரிஞ்சும். எந்த கம்பெனியோட கிளைம் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, எது போனஸ் அதிகமா கொடுக்குது, ரெஸ்டரேஷன் எதுல பெட்டரா இருக்கு, வெயிட்டிங் பீரியட், ஆக்சுவலான பிரீமியம் காஸ்ட், ஃபிளெக்சிபிலிட்டி, அது மட்டும் இல்லாம ஏஜென்ட்ஸ் நமக்கு சொல்லாம மறைக்கக்கூடிய ஃபைன் பிரிண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிட்டோ இன்சூரன்ஸ். இந்தியாவிலேயே டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர் டிட்டோ தான். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்த ப்ராசஸையுமே இவங்க டீமோட எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா உங்களால ஃப்ரீயாவே ஹேண்டில் பண்ண முடியும். டிட்டோட வேல்யூ ஆட்னு சொல்லணும்னா இவங்க கம்ப்ளீட்டா ஸ்பாம் ஃப்ரீ. அதாவது நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஸ்பாம் காலோ இல்ல இமெயிலோ இவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் டைமோ அதுல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிப்பீங்க. அந்த நேரத்துக்கு கால் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் கொடுத்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் அட்ரஸ் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே உங்களால இது எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். இதை பண்றதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ வரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது, அதோட கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்லயும் டிட்டோ ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் டிட்டோ. உங்களோட வெப்சைட்டை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா கம்பேரிசனுக்கு போயிடும். முதல்ல ரவுண்ட் 1, அதாவது இந்த 2 கம்பெனிக்கும் கிளைம் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறோம்னா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாராமீட்டர் இதுதான். அதாவது நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போறோம்னா அவங்க அதை செட்டில் பண்றாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ராக் ரெக்கார்ட் உதவியா இருக்கும். இப்போ 2021ல இருந்து 24 வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்தோம்னா, அதாவது ஆவரேஜா கணக்கு பண்ணோம்னா ஐசிஐசிஐ லாம்பார்டோட செட்டில்மெண்ட் ரேஷியோ 85.24% இருக்கும். அதாவது 100 கிளைம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 85 கிளைம் அவங்க செட்டில் பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம். இதே HDFC ERGO எடுத்தோம்னா 96.7% செட்டில் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 97 கிளைம்ஸ், அதாவது வரக்கூடிய 100 கிளைம்ஸ்ல 97 கிளைம்ஸை HDFC ERGO செட்டில் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 11% டிஃபரன்ஸ் இருக்கு. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல 11%ன்றது ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டான வேல்யூனே சொல்லலாம். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கோம்னா நமக்கு செட்டில் ஆகுமா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்றது இந்த நம்பர் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு இது ரொம்ப அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பாலிசி நல்ல பாலிசின்னு அர்த்தம். இருக்கிறதுலே டாப் த லிஸ்ட்ல HDFC ERGO தான் இருக்கு. இதுல ஈஸியா ஐசிஐசிஐ இது பீட் பண்ணிடும். இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தாண்டி இன்கர்டு கிளைம் ரேஷியோன்னு இன்னொன்னு இருக்கும். அதாவது மொத்தமா அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய பிரீமியம் அமௌண்ட்ல எவ்வளவு சதவீதத்தை கிளைம்ஸுக்காக செலவு பண்றாங்கன்றதுதான் இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோ படி ஐசிஐசிஐ லாம்பார்ட் 83%, HDFC ERGO கிட்டத்தட்ட 82% இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரே லெவல்ல தான் இருக்கு. ரெண்டுமே ஹெல்த்தியான நம்பர்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், இன்னொரு ரொம்ப முக்கியமான நம்பர். அதாவது வரக்கூடிய 10,000 கிளைம்ஸ்ல எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்றதா இந்த நம்பர் சொல்லும். இது 2 கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட 9ன்ற ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் குறைவான நம்பர். ஏன்னா இண்டஸ்ட்ரியோட ஓவரால் ஆவரேஜ் 22க்கும் மேல இருக்கும். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் தான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் சொல்லும் போது கேஷ்லெஸ் கிளைம் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம்னா நம்ம எதுவும் கை காசுலாம் போட தேவை, இன்சூரன்ஸே மொத்தமா டைரக்டா கவர் பண்ணிடும். ஒருவேளை நீங்க நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா முதல்ல நம்ம பே பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட ரீஎம்பர்ஸ்மெண்ட் போட்டு அதை கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நமக்கு கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்கும்னு அர்த்தம். இந்த கேஸ்ல HDFC ERGOல கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இதே ஐசிஐசிஐ லாம்பார்ட் எடுத்தோம்னா 10,200 தான். இந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகமான நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சின்ன சின்ன கிராமப்புறத்திலயோ இல்ல டவுன்லயோ இல்ல Tier 2 சிட்டிஸ்லயும் HDFC ERGOல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் டைப் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ ரவுண்ட் 1 படி பார்த்தா கிளியரா HDFC ERGO
வின்னர்னே சொல்லலாம். அதுலயும் பர்டிகுலரா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல ரொம்ப பெரிய லீட் எடுத்து ஐசிஐசிஐ எலிவேட்ட ஒரு பெரிய மார்ஜின்லயே வின் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு பிளானுக்கும் இருக்கக்கூடிய போனஸ் மற்றும் ரெஸ்டரேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுப்போம். அதாவது நம்ம வாங்கக்கூடிய கவரேஜ் இப்போ 10 லட்சம் தான் எடுக்கிறோம்னா வெறும் 10 லட்சம் தான் கிடைக்குமா, அதை விட அடிஷனலா ஏதாவது கிடைக்குமா, அது அப்படி கிடைக்குதுன்னா எவ்வளவு நாள் வேலிட்ன்றதா இந்த போனஸ் மற்றும் ரெஸ்டரேஷன். இப்போ HDFC ERGOவோட ஆப்டிமா செக்யூர் எடுத்தோம்னா இது 3 லேயர்ல ஆக்ட் ஆகும். அதாவது ஒரே ஒரு பாலிசி தான், இதுல 3 டிஃபரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10 லட்சத்துக்கு நீங்க கவரேஜ் எடுக்கிறீங்கன்னா முதல் லேயரை செக்யூர் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எடுத்த முதல் நாள்லயே 10 லட்சம் கவரேஜ் எடுக்கணும்னா அடிஷனலா இன்னொரு 10 லட்சம் கொடுப்பாங்க. சோ மொத்தமா நமக்கு முதல் நாள்லயே 20 லட்சத்துக்கு கவரேஜ் இருக்கிறதுக்கு சமம். அதாவது இதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. அதாவது நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கிளைமே பண்ணாம இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஹிடன் கண்டிஷனும் கிடையாது. வாங்கின முதல் நாள்ல இருந்தே நம்மளுக்கு டபுள் த கவரேஜ் கிடைக்கிறதா இந்த செக்யூர் பெனிஃபிட். அதே பிளான்லயே அடுத்து பிளஸ் பெனிஃபிட் இன்னொன்னு கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிளானை ரினியூ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா இன்னொரு 50% ஆஃப் த கவரேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம எடுத்திருக்கோம்னா ஆரம்பத்துல 20 லட்சம் வரும்னு பார்த்திருப்போம். நம்மளோட பேஸ் கவர் 10 லட்சம்ன்றதுனால அடுத்த வருஷம் ரினியூ பண்ணும்போது இன்னொரு 5 லட்சத்தை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது இப்போ 2வது வருஷத்துல இருந்து 25 லட்ச ரூபாய் கவர் இருக்க மாதிரி. அதுக்கு அடுத்த வருஷம் போனோம்னா மொத்தமா 30 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்க மாதிரி. இந்த பிளஸ் பெனிஃபிட் 100% ஆஃப் த கவரேஜ் அமௌண்ட் வர வரைக்கும், அதாவது 5 ஆட் பண்ணி 10 லட்ச ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் ஆட் பண்ணுவாங்க. சோ இந்த கேஸ்ல 10 லட்ச ரூபாய் வரைக்கும் பிளஸ் பெனிஃபிட் தனியா கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி செக்யூர் பெனிஃபிட் ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும். சோ 3வது வருஷம் பார்க்கும்போது நமக்கு 30 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்க மாதிரி அதே பிரீமியம் தான் கட்டிட்டு வரும். இதுல இருக்கிறதுலே பெஸ்ட் பாயிண்ட் சொல்லணும்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்டரேஷனோ இல்ல போனஸோ கொடுப்பாங்க. ஆனா அது நோ கிளைம் போனஸா இருக்கும். அதாவது போன வருஷம் ஃபுல்லா நீங்க கிளைமே பண்ணாம இருந்தா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இங்க கிடையாது. இது இண்டஸ்ட்ரியிலே ஒரு ரேரான பெனிஃபிட்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க. அதாவது நம்மளோட பேஸ் பிளானான 10 லட்ச ரூபாய் நம்மளுக்கு காலி ஆயிருச்சுன்னா அதே வருஷத்துக்கு இன்னொரு 10 லட்சத்தை ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்டா ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பாலிசியை 4x பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்தா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 40 லட்ச ரூபாய் வரைக்கும் கவர் கிடைக்கிறது தான் இந்த 4x பெனிஃபிட். இப்போ ஐசிஐசிஐ லாம்பார்டோட எலிவேட் பிளான் எடுத்தோம்னா அவங்களோட போனஸ் ஸ்ட்ரக்சரும் ரெஸ்டரேஷனும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். இவங்களும் வருஷம் நம்ம ரினியூ பண்ண போனஸும் கொடுத்துட்டு வருவாங்க. அதாவது ஒரு வருஷம் நம்மளோட பாலிசி முடிஞ்சு அடுத்த வருஷம் போகும்போது 20% போனஸ் தராங்க. 10 லட்ச ரூபாய் நம்ம கிட்ட பேஸ் கவரேஜ் இருக்குன்னா அடுத்த வருஷம் 12 மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் 14 மாறும். ஒவ்வொரு வருஷம் ரினியூ பண்ண நம்மளோட போனஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஆனா இந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் சொல்லணும்னா அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்துல நம்மளோட பேஸ் பிளான் மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கு மறுபடியும் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவாங்க. இதை அன்லிமிட்டடா பண்றது இண்டஸ்ட்ரியிலே ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஐசிஐசிஐ இதுல யூனிக்கா இருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இவங்க கிட்ட நிறைய ஆட் ஆன்ஸும் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளால எக்ஸ்ட்ரா போனஸும் வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க கிட்ட பவர் பூஸ்டர்னு ஒரு ஆட் ஆன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், வருஷம் 20% போனஸ் நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா 100% போனஸ் இந்த பவர் பூஸ்டர் மூலமா கிடைக்கும். ஸோ பாலிசி வாங்கும் போதே நமக்கு தேவையான ஆட் ஆன்ஸை போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட போனஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இங்க ஓவராலா பார்க்கும்போது அதாவது டே ஒன்லயே நமக்கு அதிக கவரேஜ் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா HDFC தான் நம்மளுக்கு கொடுக்குது. பட் ஐசிஐசிஐல ஆட் ஆன்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு நிறைய கவரேஜ் கொடுக்கிறது ஐசிஐசிஐ மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கம்பாரிசன்ல ரெண்டுமே க்ளோஸா இருக்குன்னு சொல்லலாம். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா டே ஒன்லயே டபுள் த கவரேஜ் கிடைக்கிறதுனால HDFC ஸ்லைட்டா ஹையர் எட்ஜ் இருக்க மாதிரி வேணா சொல்லலாம். ஒன்னே ஒன்று தான் பிக் பண்ணணும்னா HDFC நேரோ மார்ஜின்ல வின்னர்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வெயிட்டிங் பீரியட். இது ரெண்டு பாலிசியிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது பாலிசி எடுத்த முதல் 30 நாள் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பாலிசியிலும் 30 நாள் தான். அதே மாதிரி ஸ்பெசிபிக் இல்னஸ் வெயிட்டிங் டைம் சொல்லுவாங்க. அதாவது ஹெர்னியா, கேட்ராக்ட் இந்த மாதிரியான இல்னஸ்க்கு ரெண்டுத்துலயுமே 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட். இதுக்கு அடுத்தது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு ரெண்டுத்துலயுமே 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஆனா இந்த 3 வருஷம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். நிறைய ஃபேமிலியில பேரண்ட்ஸுக்கு பிபிஓ இல்ல டயபிட்டிஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கும். இதை ஸ்கிப் பண்றதுக்கும் ரெண்டு பிளான்லயுமே ஆட் ஆன் கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐல பாலிசியை வாங்கும் போதே ஜம்ப் ஸ்டார்ட்ன்ற ஆட் ஆன் யூஸ் பண்ணாங்கன்னா 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட 30 நாளா குறைச்சிரும். அதுவும் ஆஸ்மா, டயபிட்டிஸ், பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இன்ஃபேக்ட் ஏஞ்சியோபிளாஸ்டியை முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதுக்கான வெயிட்டிங் பீரியடும் 30 நாளா குறைச்சிரும். இதே HDFC ERGO எடுத்தோம்னா ஏபிசிடி குரோனிக் கேர்னு ஒரு ஆட் ஆன் கொடுக்குறாங்க. அதாவது ஆஸ்மா, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ் இது நாலுத்தையுமே வெயிட்டிங் பீரியட் குறைச்சிறாங்க. இவங்களுமே 30 நாளா குறைச்சிருவாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல ரெண்டு பாலிசியுமே சேம் ஸ்கோர் தான் டைல முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த ரவுண்ட்ல ஆக்சுவல் பிரீமியம் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுவோம். அதாவது மாசமோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு பாலிசிக்கும் புரிஞ்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 30 வயசுல ஒரு நபர் சென்னையோ இல்ல டெல்லி மாதிரி ஒரு சிட்டில இருக்காரு. 10 லட்ச ரூபாய் கவரேஜ் இருக்கணும்னு நினைச்சாருன்னா ஐசிஐசிஐ லாம்பார்டோட பிளான்ல அவருக்கு 9500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணாலே இந்த கவரேஜ் கிடைக்கும். இதே HDFCயோட ஆப்டிமா செக்யூரை வாங்கணும்னா கிட்டத்தட்ட 16800 ரூபாய் வருஷம் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருக்கும் 30 வயசு தான் ஆகுதுன்றத அசியூம் பண்ணா அந்த கேஸ்ல ஐசிஐசியோட பிரீமியம் ஆல்மோஸ்ட் 14000 ரூபாய் இருக்கும். இதே HDFCயோட பிரீமியம் 24000 சில்லறையா இருந்திருக்கும். இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ரெண்டு அடல்ட் ஒரு குழந்தை இருக்க ஃபேமிலிக்கு ஐசிஐசியோட பிரீமியம் 18600 ரூபான்ற ரேஞ்சில் இருக்கும். இதே HDFC ERGOல பார்த்தோம்
பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 29,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கிளியரா ஐசிஐசிஐ எஸ்டிஎஃப்சி கூட பார்க்கும்போது 50% இருந்து 70% வரைக்கும் சீப்பாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்டிஎஃப்சில ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும்னா டே 1ல இருந்தே 20 லட்சத்துக்கு அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்றது 10 லட்சமும் 10 லட்சமும் கிடையாது, 10 லட்சத்தை 20 லட்சம் பாலிசியோட கம்பேர் பண்றோம். அதனால எஸ்டிஎஃப்சி 2 மடங்கா இருக்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு. ஸோ இதை வேலிடா கம்பேர் பண்ணோம்னா 1 லட்சம் கவரேஜுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டுவோன்றதான். அப்படி பார்க்கும்போது எஸ்டிஎஃப்சி ஸ்லைட்டா சீப்பரா இருக்கு. ஆனா கட்டுற பிரீமியமா மட்டும் பார்த்தா இந்த ரவுண்ட்ல ஐசிஐசிஐ தான் வின்னர்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது ஆட் ஆன் ஃபிளெக்சிபிலிட்டி படி எந்த பிளான் பெட்டரா இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு பாலிசி வாங்கியிருக்கோம், அதுல நமக்கு ஏதாவது ஃபிளெக்சிபிலிட்டி வேணும், கஸ்டமைசேஷன் வேணும்னா ஆட் பண்ண முடியும். இப்படி பார்க்கும்போது ஐசிஐசியோட எலிவேட் பிளான்ல கிட்டத்தட்ட 29க்கும் மேற்பட்ட ஆட் ஆன்ஸ் இருக்கு. ஆனா எஸ்டிஎஃப்சியோட பிளான்ல வெறும் 6 ஆட் ஆன் தான் இருக்கு. ஃபிளெக்சிபிலிட்டி படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ தான் பெட்டரா இருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில நல்ல ஆட் ஆன்ஸ் சொல்லணும்னா இன்ஃபைனைட் கேர்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது அந்த ஆட் ஆன் போட்டோம்னா அன்லிமிட்டெட் கவரேஜ் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு டிசீஸ்க்கு நம்மளோட பேஸ் கவரை விட ரொம்ப பெரிய அளவுக்கு செலவாகும்னா அந்த அளவுக்கு அன்லிமிட்டெட் கவரேஜை சிங்கிள் கிளைமாவே இந்த ஆட் ஆன் தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி வேர்ல்டு வைட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க 3 கோடி ரூபாய் வரைக்கும். இப்போ நீங்க அப்ராட் அதிகமாக டிராவல் பண்றவங்களா இருக்கீங்க, அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த ஆட் ஆன் போட்டீங்கன்னா உங்களால கேஷ்லெஸ்ஸா வேர்ல்டு வைடாவே கிளைம் பண்ண முடியும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோட வெயிட் டைம் குறைக்கிறது, அது மட்டும் இல்லாம பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு சொல்லிட்டு நிறைய ஆட்-ஆன்ஸ் ஐசிஐசிஐல ஸ்பெசிஃபிக்கா கிடைக்குது. இதே எஸ்டிஎஃப்சி எடுத்தோம்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா லிமிடெட் செட் ஆஃப் ஆட்-ஆன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இவங்க கிட்டயும் அன்லிமிட்டெட் ரெஸ்டாரண்ட் ஒரு ஆட்-ஆன் இருக்கு. இது கிட்டத்தட்ட அவங்களோட இன்ஃபைனைட் கவர் கூட மாதிரி தான். அதாவது அன்லிமிட்டடான கவரேஜ் நம்மளுக்கு இதை ஆட் பண்றது மூலமா கிடைக்கும். அதே மாதிரி இவங்க கிட்டயும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸோட வெயிட் டைமை குறைக்கிறதுக்கும் ஒரு தனி ஆட்-ஆன் இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்ரிகேட் டிடெக்டபிள் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரம்பத்தில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் வருஷத்துக்கு ஏதாவது நடந்ததுன்னா என் கை காசு போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் கிக்கின் ஆகும்னு போடுவாங்க. அப்படி போகிறதுனால ப்ரீமியம் குறையும். பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னே சொல்லி. இதுக்கு அடுத்தது தான் ஃபைன் பிரிண்ட் ரவுண்டு. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனே கம்ப்ளீட்டாக மாறதுக்கு முக்கியமான ரவுண்ட்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வாங்க போகிறோம்னா இன் ரியாலிட்டி என்ன நடக்கும்ன்றதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்க ட்ரை. இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ பிளான் வாங்க போறீங்கன்னா இதுக்கு மேலே 1-2 ஆட் ஆன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக பேஸ் கவரை மட்டும் வச்சு பார்த்தோம்னா 9,500 ரூபான்னு இருக்காது. இந்த ஆட் ஆன்லாம் ஆட் பண்ணும்போது எஸ்டிஎஃப்சி என்ன பிரைஸ்ல இருக்கோ கிட்டத்தட்ட அந்த பிரைஸ்க்கே எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐல அன்லிமிட்டெட் ரெஸ்டரேஷன் ஒரு ஃபீச்சர் பார்த்திருப்போம். அந்த ஃபீச்சர் டிஃபால்ட்டா எப்பவுமே எல்லாம் கிக் இன் ஆகாது. முதல்ல நீங்க ஒரு கிளைம் பண்ணி உங்க பேஸ் கவரேஜ் மொத்தமா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது கிக் இன் ஆகும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வருஷத்துல நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளைம்லயே 10 லட்ச ரூபாய் கவரேஜ் எடுத்திருக்கீங்க, முதல் கிளைம்லயே 10 லட்சத்துக்கு மேல அதிகமா செலவாகுதுன்னா இந்த முதல் கிளைமுக்கே அன்லிமிட்டெட் கவரேஜ் கிடைக்காது. இது மொத்தமா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய கிளைம்ஸுக்கு தான் அன்லிமிட்டெட் கவரேஜ் வந்திருக்கும். இது ஹிடன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த டீடைலை நிறைய பேர் கிளியரா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எஸ்டிஎஃப்சி ஆப்டிமா செக்யூரோட பிளான் பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அந்த பேஸ் பிளான்லயே நமக்கு தேவையான எல்லா ஸ்ட்ராங்கான ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமான கிளைம் பண்ணக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட் எஸ்டிஎஃப்சி தான் இருக்குதுலயே டாப்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய டாப் பிளான்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா ரெண்டுமே நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தான். நீங்க சூஸ் பண்ணணும்னா ஒருவேளை நீங்க யங் அண்ட் ஹெல்த்தியா இருந்து உங்களுக்கு பிரீமியம் கம்மியா இருக்கணும், அதே மாதிரி உங்க சிச்சுவேஷனுக்கு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஆட் ஆன்ஸ் தேவைன்னு யோசிச்சீங்கன்னா ஐசிஐசிஐ லாம்போட எலிவேட் பிளான் நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். இல்ல நீங்க உங்க ஃபேமிலிக்கு செட்டில்மெண்ட் தான் முக்கியம், அதாவது நான் கிளைமுக்கு போறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு செட்டில் ஆனா போதும், அதே மாதிரி ஆரம்பத்திலே நான் என்ன பேஸ் கவர் போறேனோ அதை விட 2 மடங்கு எனக்கு வரணும்னு யோசிச்சீங்கன்னா எஸ்டிஎஃப்சி இருக்கோட ஆப்டிமா செக்யூர் பெட்டரா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா ஃபேமிலி ஃப்ளோட்டர் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு மொத்த பிளானா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ப்ரிஃபரபிள் ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஸ்பாம் ஃப்ரீயா ஆனஸ்டான ஃப்ரீ அட்வைஸ் வேணும்னா கீழே டிட்டோட லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அவங்க டீம் கூட ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன கேள்வி வேணாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.